நமச்சிவாய வாழ்க. அக்டோபர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுடைய பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். துலாம் ராசி என்று சொன்னால் அதாவது ரசனை மிகுந்தவர்கள் மற்றும் ருசி பிரியர்கள் மற்றும் அதீத அன்பு கொண்டவர்கள் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் வருகிறது. அவர்களுக்கு அதிக அன்பு, ருசி மிகுந்தவர்கள், தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்வதில் மற்றும் பேரானந்தத்தினுடைய அமைப்பில் இருப்பவர்கள் என்று எடுத்துச் சொல்லலாம். எதையும் பெருசாக விரும்புதல், அழகுபடுதல், அழகுபடுத்திக் கொள்ளுதல், அழகுபடுத்துதல் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய ராசி பலன் இந்த மாதத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 10ஆம் வீடு, இவர்களுடைய தொழில் வளம் இந்த மாதத்தில் எவ்வாறு அமையப்பெறுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். 10ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது கடக வீடாக வருகிறது. கடக வீடாக வரும்போது அந்த கடக வீட்டின் அதிபதி இந்த மாதத்தில் சுற்றி வருகின்ற அமைப்பின் அடிப்படையில் லாபம் நஷ்டம் அமையக்கூடிய அமைப்பாகவும், அவருடைய ஜாதகத்தில் எவ்வாறு அந்த 10ஆம் வீடு அமையப்பெற்றிருக்கிறது அதன் அடிப்படையிலும் இந்த மாதத்துடைய பலன் அவ்வாறாக அமையப்பெறும். அதுபோன்று கர்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவரும் மற்றும் சனி பகவானுடைய நிலையின் அடிப்படையில் லாபங்கள் பெருகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு தொழில் வளம் வளரப்பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய செயலாக்கத்தின் அடிப்படையில் இருக்கிறது. இவர் எந்த பொருளை உருவாக்குகிறார், விற்கிறார், விற்கக்கூடிய தேவை எவ்வளவு என்ற அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி உருவாக்குகிறாரா என்று பார்க்கப்படும் பொழுது அவராக உருவாக்கக்கூடிய திறமை ஏற்படுகிறது. அவற்றுக்கு மூலப்பொருள் கிடைக்கிறதா அல்லது பொருளாதார வளம் இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது அவ்வாறாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் லாபங்கள் பெறுகிறது, தொழில் வளம் கூடுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. ராசியினை அதிபதி பாதகத்திலே கேது பகவானுடன் இருந்தாலும் இருக்கக்கூடிய அதிபதி என்ற அடிப்படையில் பார்க்கப்பட்டால் நிலையின் அடிப்படையில் லாபங்கள் வருவதை தடுக்கக்கூடிய நிலையும் அங்கு ஏற்படுகிறது. ஏற்கக்கூடிய அமைப்பானது இந்த மாதத்தின் இறுதி பகுதியில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் அங்கு ஏற்படுகிறது. ஆகவே நன்மையான அமைப்பு அங்கு கூடி நிற்கக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. 6ஆம் வீடு வேலை செய்யக்கூடிய அமைப்பு. தொழில் பார்த்தாகிவிட்டது. வேலை, கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்தாலும், அரசு சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்தாலும், எவ்விதத்திலும் வேலை செய்தாலும் அவருடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கின்றோம். 6ஆம் வீடாக வரக்கூடியது மீன வீடு. மீன வீட்டின் அதிபதி ராசிக்கு 9ஆம் இடத்திலே நற்கதியிலே அமையப்பெற்றிருக்கிறார். அந்த வீடு 6ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய அமரப்பெற்ற கிரகம் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சனி பகவான் அங்கு அமையப்பெற்றிருக்கிறார். 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய கிரகம் என்ற அடிப்படையில் புதன் பகவான், சூரிய பகவான் பார்வை பெறுகிறார். அவற்றின் அடிப்படையில் நன்மை மிகுந்த காலமாகவே பார்க்கப்படுகிறது. வேலையின் அடிப்படையில் பொருளாதாரம் உயர்வடையக்கூடிய நிலையும் மற்றும் அரசு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலையுடைய அமைப்பு, அவர்களது வகுத்து வந்த பதவியின் அடிப்படையில் உயர்வு பதவி அடையக்கூடிய நிலையும், இன்கிரிமெண்ட் வருமானம் என்ற அடிப்படையில் உயரக்கூடிய நிலையும் ஏற்படுகிறது. அடுத்ததாக அரசு சார்ந்த நிறுவனத்தில் கூட வேலை செய்பவர்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கிரிமெண்ட், அவர்களுக்கு விரும்பிய வாழ்க்கை, வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையாக இருந்தாலும் போன்றவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான அமைப்பாகவே இருக்கிறது. அடுத்ததாக நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம். 2ஆம் வீடு என்று வரும்பொழுது அங்கே விருச்சக வீடாக வருகிறது. விருச்சக வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி அந்த வீட்டுக்கு விரயத்தன்மையை ஏற்படுத்துகிறார். 2ஆம் இடத்திலே, 12ஆம் இடத்திலே அந்த வீட்டிலிருந்து பார்க்கப்படுகிறது. ஆனால் ராசி அதிபதியாகவும் குருவுடைய பார்வையில் இருப்பதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தடைநிலையின் அடிப்படையில் விலகி நன்மையை பெறக்கூடிய அமைப்பாகவும் அங்கு உருவாகிறது என்று எடுத்து காட்டுகிறது. இது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் துலாம் வீட்டிலே அல்லது சுபர வீட்டிலே அமையப்பெற்றிருப்ப காரணத்தினாலும் குரு பார்வையின் அமையப்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலும் நன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது. குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை கூடுகிறது. மங்கள காரியத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. வாக்கு என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்ட வாக்கு நன்மையான அமைப்பாக இருக்கிறதா, காப்பாற்ற முடிகிறதா என்ற அடிப்படையில் பார்த்தால் நன்மையாகவும், கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பும் அங்கு ஏற்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. பொருளாதாரம் இந்த மாதத்தில் வருகிறதா என்று பார்த்தால் நன்மையான அமைப்பாகவே இருக்கிறது. 2ஆம் வீட்டினுடைய அதிபதி ராசியினுடைய வீட்டில் இருப்பதும் குரு பார்வையின் அமைப்பின் இருப்பதும் அந்த கொடுக்கப்பட்ட வாக்கும் மற்றும் பொருளாதார உயர்வும் ஏற்படுகிறது என்று எடுத்து காட்டுகிறது. 3ஆம் இடம் என்று என்றால்
முயற்சியினுடைய அடிப்படையில் கிடைக்கக்கூடிய தன்மை, லாபம் நஷ்டம் என்ற அடிப்படையில் வருகிறது. விடாமுயற்சி அங்கே ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படுகிறது. நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படுகிறது. எவ்வாறு? அங்கே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் தனுசு வீடாக வருகிறது. வீட்டின் அதிபதி அதாவது ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து அவ்விடத்தை பார்ப்பதனால் நன்மை ஏற்படுகிறது. விடாமுயற்சியின் மூலம் நன்மையும் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் 9ஆம் வீடாக வருவதால் மிகப்பெரிய நன்மையும் ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான நிலையாகவே இருக்கிறது. 4ஆம் வீடு என்று சொன்னால் முதலீடு, தாயாருடைய நிலை, வண்டி வாகன சேர்க்கை, சொத்து மற்றும் அடிப்படையில் பார்க்கப்படும் பொழுது இவர்களுக்கு நன்மையான அமைப்பாகவே இருக்கிறது. ஏன்? அதாவது 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு அதாவது சனி வீடாக வருகிறது. சனி பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன் பகவானுடைய பார்வையும் மற்றும் சூரிய பகவானுடைய பார்வையும் ஏற்படுகிறது. அங்கு அதன் அடிப்படையில் வீடு, வண்டி, வாகனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அங்கு அமைகிறது. அங்கு குரு வீடாக இருப்பதனால் நன்மையான அமைப்பாகவே அங்கு இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சற்று பிரச்சனை ஏற்படுகிறது. ஏற்பட்டாலும் இறுதி பகுதியில் நன்மையாகவே விளைகிறது. முதலீடு அடிப்படையில் நான் பார்க்கும் பொழுது முதலீடு மேற்கொள்வது நன்று. முதலீடு எந்த வகையில் ஏற்படலாம் என்று பார்த்தால் குரு வீடாக வருவதால் தங்கம் மற்றும் அசையா சொத்துக்களின் அடிப்படையில் முதலீடு செலுத்துவதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது. மற்றும் மூலப்பொருட்களை இடுவதன் மூலம் நன்மை ஏற்படுகிறது என்று காட்டுகிறது. ஏன் மூலக்கூறு அதாவது மூலப்பொருட்கள் என்று வருகின்றோம் என்று சொன்னால் பார்க்கப்பட்டால் அங்கு சனி வீடாக அதாவது சனி பகவான் இருப்பதனால் நன்மை ஏற்படுகிறது. ஆகவே இவர்களுக்கு தொழிற்சாலத்தில் இருப்பவர்கள் மூலப்பொருட்களை வாங்கி வைப்பது நன்மையான அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. 5ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே குழந்தையினுடைய அமைப்பை பார்க்கின்றோம். அங்கே ராகு பகவான் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதி சனி பகவான் இருக்கின்றார். அந்த வீட்டிற்கு விரயத்தில் இருப்பதனாலும் ராகு அந்த வீட்டிலே இருப்பதனாலும் சில பிரச்சனைகள் தோன்றத்தான் செய்கிறது. குரு பார்வையின் அடிப்படையில் பிரச்சனை விலகுகிறது என்று எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் அவருடைய அக்கறை அதிகமாக அவர் மேல் நாம் அக்கறை செலுத்துவது அதிகமாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் புதுமண தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு அங்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கிறது. குழந்தை என்பதில் பொதுவாக நன்மை ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. குலதெய்வத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. பூர்வீக சொத்தின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது. 6ஆம் வீடு கடன், நோய், வழக்கு என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் புதன் பகவான் பார்வையின் அடிப்படையில் ஏற்படுகின்ற கடன் நன்மையான கடனாகவே பார்க்கப்படுகிறது. அந்த கடன் முதலீடு மற்றும் இடம், பொருள் வாங்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கடனாக வருகிறது. அங்கே நன்மை ஏற்படுகிறது. நோய்த்தன்மை அங்கே ஏற்படுகிறது என்றால் ஏற்படத்தான் செய்கிறது சனி பகவான் இருப்பதன் அடிப்படையில். ஆகவே அவர்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் குரு வீடாக வருவதனால் நோய்த்தன்மை ஏற்பட்டாலும் சிறியோர் அமைப்பாகவே சிறிய பாதிப்பாகவே இருந்து விளங்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. வழக்கு என்று வருகிறதா என்று பார்த்தால் வழக்குக்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலையும் ஏற்கனவே வழக்குகள் உள்ளவர்கள் விலகக்கூடிய நிலையும் ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு என்று சொன்னால் களத்திர பாகம், அதாவது திருமணத்துக்குரிய யோக பாலனை பார்க்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடம் ஆண் பெண் இருபாலினருக்கும் அவ்வாறாக இடமாக இருக்கிறது. அந்த வீடு செவ்வாய் பகவான் அந்த வீட்டையே பார்க்கிறார். ஆகவே நீண்ட காலங்களாக திருமணம் ஆகாதவருக்கு திருமண வாய்ப்பை கூடக்கூடிய அமைப்பும் திருமண மங்களகாரிய கூடக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. நண்பர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. கவனமாக செலுத்துவது நன்று. 7ஆம் இடம் என்பது மற்றொரு விஷயத்தில் அதாவது பொதுமக்கள் பொதுஜன தொடர்பு என்ற அடிப்படையில் அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சில பிரச்சனை ஏற்படுகிறது. கவனமாக பேசுவது நன்றாக அமைப்பாக இருக்கிறது. ஆகவே கவனம் தேவை. 8ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் ஏற்படுகிறதா என்றால் அங்கு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீட்டில் இருப்பதினால் பாதகமான அமைப்பு இருக்கிறது. அவர்கள் அதிர்ஷ்டம் ஏற்படுவது தடைப்படுகிறது என்று வருகிறது. 9ஆம் வீடு பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய லாபம், அதாவது இவர்கள் தாத்தா முன்னோர்கள் இவர்கள் செய்து வைத்தவுடைய யோக பாகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் நன்மை ஏற்படுகிறதா என்று பார்த்தால் குரு பகவான் இருப்பதனால் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதாவது பிதிர்தோஷத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு பிதிர் வர்க்கத்தின் அடிப்படையில் தாத்தா அல்லது தாதா வர்க்கத்தினர் அடிப்படையில் சொத்து மற்றும்
வேறு சில லாபத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அங்கே பார்க்கப்படுகிறது. அதாவது சொத்து இவர்கள் வாங்குவதாக இருந்தால் பொருளாதார உதவிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் அங்கே ஏற்படுகிறது. தலைவர் தலைமை பதவி என்ற அடிப்படையில் இவர்களுக்கு தலைமை பதவி ஏற்படக்கூடிய வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. யாத்திரை வழிபாடு ஆற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது. 11ஆம் வீடு லாபம் மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் பார்க்கின்றோம். லாபம் ஏற்படுகிறதா என்றால் லாபம் ஏற்படுகிறது, மகிழ்ச்சியின் அதன் மூலம் கிடைக்கிறது. விரயம் ஏற்படுகிறதா என்றால் விரயம் வருகிறது, நன்மையான விரயமாகவே பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் பொதுவாக இவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது என்று வருகிறது. அதாவது துலாம் ராசிக்காரருக்கு நன்மையான ராசியாகவே இந்த மாதத்தில் இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.